வக்பு சொத்து என்பது அது தனி மனிதர்கள் இறை கொடையாக வழங்குது. அம்பானி இடம் இப்போது பத்திரிகைகள் எல்லாம் போனாங்க, திடீர் சர்ச்சையெல்லாம் இல்லை. இது வந்து பல வருஷமாக நடந்துட்டு வருது. இப்போ அங்கே வந்து பெரிய மாளிகை கட்டியிருக்காங்க. அந்த மாளிகையினுடைய இன்றைய வேல்யூ வந்து 15,000 கோடிக்கு மேலே போகும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரீம்பாய் இப்ராஹிம் ஷா ட்ரஸ்டிக்கு சொந்தமான இடம் இல்லை. இந்த இடத்த இவ்வளோ பெரிய இடம் அம்பானி வந்து கேட்டவுடனே 20 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். இல்லை அப்படி விற்க முடியுமா? வக்ஃப் சொத்து விற்க முடியாது. ஓகே. ஆனால் அம்பானிக்கு என்னென்னா நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு இல்லையா. கரீம்பாய் இப்ராஹிம் ஷா அந்த குழுமத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுறாரு, வழக்கு போட்டுறாரு. இது வக்ஃபு இடம், ஏழைகளுக்கு வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்காக. அம்பானிக்கு எதிராக வழக்கு போடுறான்னு சொன்னால் சாதாரணமாக விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ எந்த முஸ்லீமும் வந்து வக்புன்னு சொல்லிட்டு சொத்து எவனும் கொடுக்குறது இல்லை. அதாவது அறநிலைத்துறையும் வக்போடும் ஒரே மாதிரி தான். ஆனால் மனிதர்கிட்ட இருக்கிற இடத்த அரசு எப்போ வேணாலும் கையகப்படுத்தலாம். இப்போது நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கீழே ஒரு லைன் போட்டிருக்க பாருங்க, மத்திய மாநில அரசுகள் இந்த இடத்தை எப்போ கேட்டாலும் கொடுக்கணும். ஆனால் அது ஒரு ஜமாத்து வக்பு அப்படின்ற இந்த கட்டமைப்பு இருந்ததுன்னா இடங்களை வந்து வாங்க முடியாது. இப்போ அவங்களுடைய திட்டம் என்னன்னா காசி, மதுரா உட்பட நிறைய இடங்களை அபகரிக்கணுன்ற திட்டம். இப்போ இதெல்லாம் அபகரிக்கணும்னா பாபர் மசூதி மேலே ஒவ்வொரு இஷ்யூ ஆகும். அந்த இஷ்யூ இல்லாமல் அபகரிக்கணும்னா சுலபமான வழி இதுதான். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. வணக்கம் சார். வக்ஃபு திருத்த சட்டம் சமீப காலமாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அண்ட் நம்மளுமே இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ எல்லாருமே இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தமிழகத்தில், இஸ்லாமிய அமைப்புகள் உட்பட அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவங்க மட்டும் இதை ஆதரிக்கிறாங்கல்ல. நேற்று ஆதரித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, பிஜேபி அரசு கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க. வக்ஃப் பில்லாக இருக்கட்டும், இல்லை முத்தலாக்காக இருக்கட்டும், சிஏஏ அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம முதல்ல? இல்லை, அது வந்து சில பேர் வந்து பாஜகவுக்கு இணக்கமாக நடந்துக்கிட்டாங்க. நம்ம சில பல காரியங்களை சாதித்து சில பல வருமானங்களை ஈட்டிக்கலான்றதுக்காக தான் செய்கிறாங்க. சில பேர் புரிதலற்ற நிலையில் வந்து செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குன்னு சொல்லக்கூடிய நபரை வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு நிறைய வழக்குகள், அவருடைய மகள் எல்லாம் சேர்ந்து அரசு வேலை வாங்கி தரதா நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஓகே. கமிஷன் அலுவலகத்திலே இருக்குது. அதுக்குண்டான தலைவர் மேலேயே, ஷேக் தாவூத் மேலே, அவர் மேலேயும் அவர் மகன் மேலேயும், மகள் மருமகன் எல்லார் மேலேயும் அந்த சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்காக இப்படி ஒரு எல்லாமே. இப்போ இந்த வேலூர் இப்ராஹிம் என்ற ஒரு நபர் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுறதும், இது போன்ற நபர்கள் வந்து திடீர்னு மத்திய அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் வந்து சரியானது அப்படின்னு சொல்கிறதும், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி அவங்களுடைய சிக்கல்கள், பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளாக தான் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே. அவங்களுக்கு அந்த சமூகம் அதெல்லாம் ஒரு கவலை இல்லை. இப்போதைக்கு மீடியாவுக்கும் என்ன சொன்னால், தொப்பி வச்ச ஒருத்தன் வந்து மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டத்தை ஆதரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தலைமையில் தூக்கி வச்சு ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை எப்படி நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த முத்தலாக் விஷயத்தை கொண்டு வந்தபோது பல லட்சம் இஸ்லாமிய பெண்கள் வந்து திரண்டு ஊர்வலம் போய் மத்திய அரசுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை ஒரு வரி செய்தியை தான் போட்டாங்க எல்லா ஊடகத்துலேயும். பட் ஒரே ஒரு பெண் வந்து இந்த முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து பிரதமரை சந்தித்து ஒரு மனு கொடுத்தது எல்லா ஊடகங்களையும் தலைப்புச் செய்தியாச்சு. அதேமாரி தான் வந்து இன்றைக்கி இந்த வக்பு திருத்த மசோதாவுக்கு வந்து பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்பு திருத்த மசோதாவுக்கு வந்து ஆதரிக்கிற அப்படின்னு சொன்னால் மீடியாவில் அதுக்கு முன்னாடி அறிமுகமற்ற நபராக இருந்தால் கூட ஒரு பிரபலமான நபர் மாரி காட்டப்படுது இல்லைங்களா. இப்போ நீங்களே கேட்குறீங்க, தமிழ் மாநில முஸ்லீம் லீக்னு, இதெல்லாம் யார் இவன்? இவனுக்கும் இந்த சமூகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இத்தனை நாளாக எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது பாஜக ஆட்சியில் அப்படிங்கிறதான் நீங்களுமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு இஸ்லாமியராக இருந்து இவரோ இல்லை வேலூர் இப்ராஹிம் மாதிரியான ஆட்களோ வந்து இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் போது, இது இஸ்லாமியர்களுடைய நலனுக்கு தான் இருக்குன்னு சொல்லும்போது, மக்கள் அப்போ இஸ்லாமியரே நல்லதுன்னு தானே சொல்கிறாரு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்ற ஒரு விஷயத்தை திணிக்கிற மாதிரி தானே இருக்குது.
அப்போ அதான் நீங்கள் வந்து பெரும்பான்மையான இஸ்லாமியருடைய கருத்துக்களை ஏற்றுக்காம ஒரு சிலர் அது எல்லா இடத்துலையும் இருப்பாங்கம்மா. ஆர்எஸ்எஸ் பாஜகவில் கூட இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஒரு சிலர். அது அவங்களுடைய நலம் சார்ந்த விஷயத்துக்காக போய் அவங்க சரண்டராக இருக்கிறது, புரியுதுங்களா? அப்படின்ற இப்போது ஆர்எஸ்எஸ் அமைப்பில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்சள்னு வச்சுருக்காங்களா ஓகே இல்லையா? ஓகே ம் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து அது மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய ம் ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பானது அல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டுவாங்க. ம் ஆனால் வக்பு திருத்த மசோதாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்டம் கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு, அது ம் எந்த மாட்டுங்க. ஆனால் ஓகே வக்பு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, ம் மாநில வக்பு போர்டு, இதில் வந்து அநியாயங்களும் அக்கிரமங்களும் உச்சத்துக்கு போயிருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, அதெல்லாம் மாட்டுக்காது. ம் இப்போ இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வக்புன்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தெரியல. ம் ம் இப்போ என்னுடைய அப்பாவுடைய அப்பா ம் அல்லது அவருடைய அப்பா ம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த வந்து வக்ஃபு பண்ணிடுறாரு. ஓகே அது வக்ஃபு பண்ணும்போது அதில் உயில் மாரி எழுதுவாங்க. ம் அந்த உயில் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த பள்ளிவாசல், அதை சார்ந்த மதர்சா அதாவது அரபி பாடசாலை, ம் அதை சார்ந்த தர்கா கிர்கா இருந்ததுன்னா தர்கா, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சொத்து நான் வந்து கொடுக்குறேன். ஓகே ஏன்னா ஒரு பள்ளிவாசல் நடத்தணும்னா அது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, செலவினங்கள் இருக்குது. ம் அதேமாரி மதரசா நடத்தணும்னா செலவினங்கள் இருக்குது. ம் அப்படி அதேமாதிரி தர்கானும் போது செலவினங்கள் இருக்குது. அப்போ இதுக்கு செலவினங்களுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போய் கையேந்தி நிற்காதீங்க, ம் அதுக்கு நான் இந்த நிலத்தையோ இந்த இடத்தையோ நான் அர்ப்பணிக்கிறேன் ம் சொல்லிட்டு அந்த உயில் எழுதிட்டு இதை யார் மேற்பார்வையில் நடக்கும்னு சொன்னால் ம் இது என்னுடைய மேற்பார்வையில் நடக்கும், ஓகே என்னுடைய மேற்பார்வையில் நடக்கும். எனக்கு பிறகு என் பையனுக்கு பிறகு பேரன், அப்படி வாரிசு அடிப்படையில் தான் ம் 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 மேற்பார்வை நடக்கும். உங்களுடைய குடும்பம் குடும்பம் ம் வாரிசாக இருப்பேன். இந்த வாரிசுன்னும் போது இப்போ ஒரு 4 தலைமுறை 5 தலைமுறை மாறும்போது ம் வாரிசுகள் நிறைய பேர் ஆகிடும். ஓகே இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிள்ளை இருக்காங்க, ம் ஒரு 5 பிள்ளை இருக்கான், 5 பிள்ளை அவன் ஒரு 10 பேர். அப்படி இருக்கும்போது இதில் என்ன ஆகிடும் சொன்னால் அந்த தலைமை அந்த அமீராக அதாவது தலைவராக ம் அந்த ஜமாத் தலைவராக நியமனம் பண்ணக்கூடிய நபர் நீயா நானான்னு அடிச்சுக்கிட்டு அது வந்து நீதிமன்றங்கள்லாம் வழக்கு இன்ன வரையும் நடந்துட்டு, அதுக்கு ம் லட்சக்கணக்கான வழக்குகள் இன்ன வரையிலும் இருக்குது. இதுதான் வக்பு சொத்து. ஓகே வக்ஃப் போர்டுக்குன்னு சொல்லிட்டு சொத்து எதுவுமே இல்லை, ஒரு ம் பிட்டு நிலம் கூட இல்லை. இப்போ ம் எப்படின்னா அறநிலைத்துறை இருக்குது, ம் அறநிலைத்துறைக்கு சொத்து இருக்கா? இல்லை, ம் அறநிலைத்துறைக்கு சொத்து இல்லை. ஆனால் அங்கங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் இருக்காங்க இல்லையா, ம் கோயில் அறங்காவலர்கள், ம் அவங்களுடைய சொத்தை மேற்பார்வை பார்க்கறது, கொடையா கொடுக்கப்பட்டது தான் இது கொடையாக ம் கொடுக்கப்பட்ட சொத்துக்களை மேற்பார்வை பார்க்கறது தான் அறநிலைத்துறை ஓகே அரசாங்கத்தினுடைய. ஆமா அதேமாரி தான் வந்து இது கொடையாக கொடுக்கப்பட்ட அந்த சொத்துக்களை மேற்பார்வை பார்ப்பதற்காகத்தான் இந்த வக்ஃப் போர்டுன்றது. ம் இது ம் மாநில அரசுடைய கட்டுப்பாடு. ம் இந்துக்களுக்கு எப்படி வந்து அறநிலையத்துறைன்னு சொல்லிட்டு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அதேமாரி முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்துக்களை மேற்பார்வை பண்ணுறது வக்ஃப் போர்டுன்னு வச்சுருக்காங்க. ம் ம் இதுதான், புரியுதுங்களா? அப்போது இதில் வந்து குளறுபடி வருது. இப்போ ம் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேட்குறீங்க ம் இந்த 1 ஏக்கர் இடம் எனக்கு கொடுங்க, ஓகே நான் தர வாடகை தரேன் ம் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்காம ம் இன்னொருத்தர் வர்றாரு, அவர் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் தரேன்றாரு, ம் அவருக்கு கொடுத்துட்றேன். ஓகே புரியுதுங்களா? ம் இப்போது அவர் வாங்கினவர் என்ன பண்ணுறாரு, இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு. ம் ஆனால் பை ரெஜிஸ்டர் இல்லை, ரெஜிஸ்டர் இல்லாமல் கை மாறிட்டே போகுது. ம் 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 ஆனால் தர வாடகை மட்டும் அந்த காலத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 ₹2 அப்படின்னா அந்த அந்த முறையில் தான் கொடுத்துட்டு வருவாங்க. ஓகே அது ஏற்றவும் கூடாது இறக்கவும் கூடாது இல்லை, அப்படியே இருந்தது. ஆ இது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் பெரும்பாலான சொத்துக்கள் எல்லாமே வந்து நகரங்களில் தான் இருக்குது வக்ஃப் போர்டுக்கு. ஆ புரியுது அப்போ நகரங்களில் இருக்கும்போது இந்த சொத்தினுடைய வேல்யூ வந்து எங்கேயோ போகுது. அப்போ எங்கேயோ போகும்போது ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்கள் அதை பயன்பட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா வக்ஃப் போர்டு வந்து முழு கட்டுப்பாடு அரசாங்கத்தினுடைய ம் ம் கட்டுப்பாடு. வக்ஃப் போர்டு சேர்மன்னு அவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறது, இப்போ வந்து மவுண்ட் ரோடு மெயின் ரோடில் இருக்குது, 2 கிரவுண்டு இடம் இருக்குது. ஒரு கிரவுண்டு வேல்யூ அங்கே 8 கோடி 9 கோடி போகுது. ம் 2 கிரவுண்டு இடம் அங்கே யார் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் பல வருஷமாக குடியிருக்காங்க. ஓட்டு வீட்டில் குடியிருக்காங்க. ம் அப்படியே அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆர்டர் அனுப்புறது, ம் நீங்கள் என்ன வாடகை வந்து உடனே கட்டுங்க, ம் இவ்வளோ பேலன்ஸ் வாடகை இருக்குது, அவ்வளோ பேலன்ஸ் வாடகை. அதுங்க என்ன பண்ணுதுங்க, அப்பாவிங்க மக்கள் பார்த்துட்டு நம்ம தான் இத்தனை வருஷமாக இருக்குமே, நம்மளை யார் காலி பண்ண போகிறா ம் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுடுறது.
இவங்க என்ன பண்ணுறது, திடீர்னு அந்த ரிவிஷன் பெஞ்சு உட்காந்து ஒரு ரிவிஷன் ஆர்டர் கோர்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து போலீஸை கொண்டு வந்து திபுன்னு எல்லாத்தையும் காலி பண்ணி தூக்கி போட்டு போயிடுது. ஓகே. கேட்டால் நீங்கள் 8 லட்சம் பாக்கி இருக்குது வாடகை, 10 லட்சம் பாக்கி இருக்குது, நீங்கள் கட்டலை, கோர்ட்டில் வழக்கு தொட்டாங்க, அதுக்கு பதில் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போய் அந்த மக்கள் யார்கிட்ட போய் என்ன முறையிட முடியும்? ஒன்றுமே முடியாது. சரி, இந்த இடம் அபகரிக்கிறாங்கல்ல வக்ஃப் போர்டு, சரி இந்த இடத்துல வந்து ஒரு கல்லூரி கட்டுறாங்க, இஸ்லாமிய கல்லூரி கட்டுறாங்க, அல்லது ஒரு மருத்துவமனை கட்டுறாங்க ஏழைகள் பயன்பெற அளவுக்கு அப்படின்னா அப்படி இல்லை. இந்த 2 கிரவுண்ட் இடத்த வந்து ஒரு பணக்காரனுக்கு வாடகை கொடுத்துட்றாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு இந்த 2 இடத்த ஆட்டை போட்டு உட்காந்துறான். அவன் பார்த்தா அடுக்குமாடி கட்டிடுறான். புரியுங்களா? இது போன்ற தில்லுமுள்ளுகள் ஃப்ராடுத்தனம் நிறைய நடக்குது வக்ஃபோர்டில் நடக்குது. புரியுதுங்களா? ஆனால் வக்ஃபு சொத்து என்பது அது தனி மனிதர்கள் இறை கொடையாக வழங்கினது. அது ஒரு காலத்தில் வழங்கினது. இப்போ எந்த முஸ்லீமும் வந்து வக்ஃபுன்னு சொல்லிட்டு சொத்தை எவனும் கொடுக்குறது இல்லை. புரியுது. இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்ததுன்னா எனக்கு அதை 200 கோடி ஆகிறதுக்கு எவங்ககிட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணணுன்றது தான் என்ன எனக்கு இருக்குது. நான் இந்த 100 கோடியில் வந்து 10 கோடி எனக்கு என் பிள்ளைக்கு சாகிற வரையிலும் போதும், 90 கோடியை நான் வக்ஃபு பண்ணுறேன்னு இன்றைக்கி எவனும் பண்ணுறதில்ல. ஆனால் ஒன்ஸ் அப்பான் த டைமில் வந்து ஒரு காலத்தில் வந்து இறை நேசர்கள், இறை அச்சமுடையவர்கள், இந்த உலக வாழ்க்கையை துச்சமாக மதித்தவங்க, அவங்க வந்து அப்படி அர்ப்பணித்தாங்க. நமக்கு பிறகு ஏழைகள், வறுமையில் வாழக்கூடிய மக்களும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அர்ப்பணித்தாங்க. இப்போ கோயிலுக்கு எடுத்துங்க, ஒரு காலத்தில் கொடுத்தது தான் நிலங்கள் எல்லாம். இன்றைக்கி யாருன்னா ஒரு பதிலட்சம் கோயிலுக்கு இடம் கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், கொடுக்குறேன்னா? கொடுக்குறது இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 10 கோடி ரூபா அடித்தா அதுலேருந்து 1 லட்ச ரூபாய் எடுத்து உண்டியில் போட்டு வந்துடுறான். நடக்குதா இல்லையா சொல்ல, கோயிலே நடக்கும். அதே மாதிரி தான் வக்ஃப் போர்டும், அதாவது அறநிலைத்துறையும் வக்ஃப் போர்டும் ஒரே மாதிரி தான். கோயில் நிலங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி வக்ஃபு நிலங்களும் இருக்கு. புரியுது. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நிறைய முறைகேடுகள் நடக்குது சமீபத்திய காலங்களில் அப்படின்ட்டு. அப்போ இந்த முறைகேடுகள் நடக்குது, இதை நாங்க தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தையே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏற்கக்கூடிய விஷயம். அதுதான் சொல்றேன். அது இந்த முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்தா நம்மளே கைத்தட்டி வரவேற்று அது இல்லை. இதில் பல இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த இடம் வக்ஃபு இடம், இங்கே ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்குது, 200 வருஷம் பள்ளிவாசல், பழமையான பள்ளிவாசல் இருக்குது, ஒரு மதரசா இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து கைப்பற்றணும்னா முடியாது இல்லையா? ஏன்னா வக்ஃபு கட்டுப்பாடு. இப்போ ராமர் பாபர் மசூதி இடத்த இவங்க கைப்பற்றுறதுக்கு 50 வருஷம் ஆச்சு இவங்க. அதனால் முஸ்லீம்களை கொண்டாங்க, முஸ்லீம்களை சிறையில் போட்டாங்க, முஸ்லீம்களை தீவிரவாதி பயங்கரவாதின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க, எல்லாமே பண்ணாங்க. பண்ணிவிட்டு இப்போ நீதிமன்றம் மூலிமா அவங்க அந்த இடத்த வந்து அபகரித்து கோயிலை கட்டியிருக்காங்க. புரியுது. அதுக்கு 50 வருஷம் ஆயிடுச்சு இவங்களுக்கு. அப்போ இன்னொரு இடம் அப்படி நம்ம எடுக்கணும்னு சொன்னால் அப்படி நம்ம நீண்ட காலம் நம்ம நீடிக்கூடாது. இப்போ இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மூலிமா இப்போ இந்த இடம் இருக்குது, உடனே அபர்ணா வந்து ஒரு வழக்கு போடுறீங்க, வழக்கு கூட போட வேண்டியதில்லை, மாவட்ட ஆட்சியர்கிட்டே போய் முறையிடுறீங்க, இந்த இடம் என் பாட்டன் கொடுத்த இடங்க, இந்த இடத்துல பள்ளிவாசலும் மதரசாவும் கட்டி வச்சுட்டு எங்களுக்கு வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா உடனே கலெக்டர் அதை உள்வாங்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு விசாரணைக்கு ஏற்றுக்கிட்டு அவர் தீர்ப்பு சொல்லலாம். ஆமாம், இது அபர்ணா இடம் தான், இது மதரசா பள்ளிவாசல் இருக்குது, வேஸ்ட்டு இல்லை, இவங்களது இல்லை, இது வக்ஃப் போர்டு வந்து அவங்க வந்து தன்னிச்சையாக வந்து அவங்க அபகரிச்சிருக்காங்க. ஓகே. ஆனால் ஒரு காலத்தில் என்னுடைய முன்னோர்கள் தான் அதை எழுதி கொடுத்துருப்பாங்க. எழுதி கொடுத்து தான் நீங்கள் பொய்யான ஒரு புகாரை வச்சிங்கன்னா கூட, இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்களே வேண்டாம், இப்போ நானே பாஜக என்னை கையில் எடுத்துக்குது உதாரணத்துக்கு, இப்போ எப்படியோ வேலூர் இப்ராஹிம் இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஷேக் தாவூத் போன்ற பாஜக காரணம், இது போன்ற நபர்களை வச்சு ஒரு புகார் கொடுக்குது. புரியுதுங்களா? புரியுது. அப்போ இந்த இடம் வந்து என் தாத்தா கொடுத்தது, இந்த இடம் வந்து இப்போ இவங்க வக்ஃப் போர்டு இவங்க வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய இடத்த எனக்கு வந்து எந்த பலனும் இல்லை, வக்ஃப் போர்டு வந்து இதை வந்து இது மெயின்டெனன்ஸ் பண்ணுது. புரியுதுங்களா உங்களுக்கு? வக்ஃப் போர்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுது, அதனால் இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதாரங்களை எடுத்து போய் கோர்ட்டில் போய் இது அந்த ஆட்சியர்கிட்ட கொடுத்தாருன்னா ஆட்சியர் அதை வாங்கிக்கிட்டு அவர் தீர்ப்பு சொல்லலாம். புரியுது. தீர்ப்பு சொல்லிடலாம், இது உங்கள் இடம் தான்ப்பா, இங்கே பள்ளிவாசலோ மதரசாவோ இல்லை ஜமாத்தோ இல்லை வக்ஃப் போர்டோ இதை உரிமையை கொண்டாட முடியாது, நீ உங்கள் இடத்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தனி மனிதர்கிட்ட போயிடும் அந்த இடம். ஓகே. அது முஸ்லீமாக கூட இருக்கலாம். ஆனால் தனி மனிதர்கிட்ட இருக்கிற இடத்த அரசு எப்போ வேணாலும் கையகப்படுத்தலாம். இப்போது நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணும்போது கீழே ஒரு லைன் போட்டிருக்க பாருங்க, மத்திய மாநில அரசுகள் இந்த இடத்த எப்போ கேட்டாலும் கொடுத்துடணும்.
இப்போ இந்த மெட்ரோக்கெல்லாம் நடத்துகிறாங்கல்ல, ஆமா ஆமா. இப்போ இந்த இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ம். இப்போ மேல்மா சிப்காட் விஷயத்துக்கு எப்படி அரசு கையகப்படுத்திச்சா இல்லையா? அதேமாதிரி தனிநபர்கிட்ட இருந்துன்னா ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆனால் அது ஒரு ஜமாத்து ஹக்பு அப்படின்ற இந்த கட்டமைப்பு இருந்துன்னா இடங்களை வந்து வாங்க முடியும். ஓகே ஓகே. அப்போ பாஜக வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிகரமாக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்து, ம். நீங்கள் வக்பு சொத்துக்களில் மத்திய மாநில அரசுகள் இப்படி கண்ணு கருப்பாக பார்க்குறீங்க, ம். கோயில் சொத்து இல்லையா? ம். சொல்லுங்கள். இன்னைக்கு கூட வந்து சென்னையிலே எடுத்திங்கன்னா கால்வாசிக்கு மேலே கோயில் சொத்து இருக்குமா இருக்காது? ம். இருக்கா இல்லைங்களா? இருக்கு இருக்கு. பாதி கிட்டத்தட்ட இருக்குது கோயில் ம். சொத்து. இருக்கு அதெல்லாம் வந்து எடுங்க. ம். இப்படி கோயில் சொத்து இருக்குது, அந்த கோயில் சொத்துலாம் அரசியல்வாதிகளும் தனிநபர்களும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வந்து கையகப்படுத்தும். அதுக்குண்டான சட்டத்திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுங்க. அப்போ இது கொண்டு வரீங்கன்னு சொன்னாங்க, இந்த வக்போர்டோ அல்லது ஜமாத்தோ அந்த நிர்வாகமோ இருந்தால் அவளை சாதாரணமாக கை வைக்க முடியாது. ம். ம். இந்த மாதிரி போனோம்னா ஈஸியாக கையகப்படுத்தலாம். ம். இப்போ இந்த பிளானில் தான் இந்த புதிய சட்ட திருத்தங்களெல்லாம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. ஓகே ஓகே. இது புரியாத சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுவெளியில் கூட ஏதோ கண்டமுன்னான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ம். நான் வக்போர்டில் வந்து முறைகேடுகள் நடக்குது, அது மாற்று கருத்து இல்லை, முறைகேடுகள் தான் நடக்குது. ம். இன்ன வரையும் வந்து வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் ஒரு 10 விசா அளவுக்கு கூட பலன் பெறதில்லை. ம். 10 விசா அளவுக்கு கூட பலன் பெறதில்லை. ஆனால் இப்போ பாஜக கொண்டு வந்திருக்கு இந்த சட்டம். புரியுது. அப்போ தனிநபர்கிட்ட வந்த பிறகு அரசு எப்போனா கையகப்படுத்திக்கலாம். ம். இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுது அங்கே, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அவங்களுடைய திட்டம் என்னென்னா காசி மதுரா உட்பட நிறைய இடங்களை அபகரிக்கணுன்றது திட்டம். ம். இப்போ இதெல்லாம் அபகரிக்கணும்னா பாபர் மசூதி மேலே ஒவ்வொரு இஷ்யூ ஆகும். ம். அந்த இஷ்யூ இல்லாமல் அபகரிக்கணும்னா சுலபமான வழி இதுதான். ஓகே ஓகே. புரியுது. அம்பானி இடம். ம். இப்போது பத்திரிகைகள் எல்லாம் பண்ணுறாங்க, திடீர் சர்ச்சையெல்லாம் இல்லை. இது வந்து பல வருஷமாக நடந்துட்டு வருது. ஓகே. வக்ஃபு இடத்துல அம்பானிக்கான இடங்கள் இருக்கு. இடம் 12 லட்சம் சதுர அடியா. 12 லட்சம் சதுர அடினா குறைஞ்சது ஒரு 25 ஏக்கர் கிட்ட ஆகுது. 26 ஏக்கர் கிட்ட ஆகும். 12 லட்சம் சதுர அடின்னா ம். 25 ஏக்கருக்கு மேலே வரும். அதுவும் ஹாட் சிட்டி மும்பையில். ஓகே. இப்போ அங்கே வந்து பெரிய மாளிகை கட்டியிருக்காரு. அந்த ம். மாளிகையினுடைய இன்றைய வேல்யூ வந்து 15,000 கோடிக்கு மேலே போகும். அந்த இடத்தினுடைய வேல்யூ 15,000 கோடிக்கு மேலே போகும். ம். ம். அதுக்கு மேலே அவர் மாளிகை கட்டியிருக்க 27 அடுக்கு இது, ஸ்விம்மிங் பூலு, இது ஹெலிகாப்டர் வந்து இறங்குற மாதிரி எல்லாமே, எல்லா வசதிகளும் கொண்ட பெரிய, ஓகே ஓகே. அதாவது புரியுது. இந்தியாவில் அவ்வளோ பெரிய மாளிகை யாருமே கட்டினதில்லை. ம். ம். அந்த அளவு கட்டி வச்சிருக்காரு. இப்போ அந்த இடத்த வந்து ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார். ம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரீம்பாய் இப்ராஹிம் ஷா ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம் அது. ம். அவங்க ஏழைகளுக்கும் வறுமையில் வாழக்கூடிய மக்களுடைய நலனுக்காக அந்த இடத்த ஒப்படைக்கிறாங்க, ஓகே. ஒர்க் பண்ணுறாங்க. ம். இப்போ அவங்க ஒப்படைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதன் பிறகு காலம் மாறிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரஸ்ட் மெம்பர் ஆகுறாங்க, ம். அந்த தலைவராக அந்த இடத்துக்கு. அதை நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பிறகு என் பையனுக்கு பிறகு அது ரத்தபந்த வாரிசு வரும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி ரத்தபந்த வாரிசுகள் நிறைய பேர் வரும்போது அது அப்படியே ரூட் மாறும்போது அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான், இந்த இடத்த இவ்வளோ பெரிய இடம் அம்பானி வந்து கேட்டவுடனே 20 கோடி ரூபாய்க்கு விற்றுறான். ஓகே. 20 கோடி ரூபாய்க்கு விற்றுறான். ம். சரி, 20 கோடி ரூபாய் அவன் விற்கிறான். அவ்வளோ பெரிய ஹாட் செட்டில் இல்ல அப்படி விற்க முடியுமா வக்ஃபு சொத்துக்கள்? விற்க முடியாது. ஓகே. ஆனால் அம்பானிக்கு என்னென்னா, நம்மகிட்ட தான் அதிகாரம் இருக்கு இல்லையா. ம். இந்த சொத்தை வாங்கிட்டோம்னு சொன்னால், காசு கொடுத்து வாங்கிட்டோம்னு சொன்னால், ம். அதன் பிறகு வந்து நாம் வந்து செட்டப் பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ற. ஏன்னா இப்போ இங்கெல்லாம் ஈசிஆர் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு 3 டாக்குமெண்ட் இருக்கும். ம். 3 பேருக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதுன்னு தெரியாது. ம். புரியுது. 3 பேரும் வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கும். ம். அந்த மாதிரி குழப்பம் பண்ணி நம்ம, ஏன்னா பெரிய இடம், நம்மளை யார் எதிர்க்க போகிறா அப்படின்ற அரசு அத்தனை செல்வாக்கும் அவருக்கு இருக்கு இல்லையா. ம். ம். அப்படி இருக்கும்போது அந்த கரீம்பாய் இப்ராஹிம் ஷா அந்த குழுமத்தினுடைய ஒரு உறுப்பினர் என்ன பண்ணுறாரு, வழக்கு போட்டுறாரு. ம். இந்த இடத்த வந்து இந்த மாதிரி ஒரு நபர் வாங்கி விற்கிறாரு, இது அடுக்குமாடி கட்டுறாரு, ம். இது வக்ஃப் இடம், ஏழைகளுக்கு வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்காக. ம். பட் இதை வக்ஃப் போர்டு வந்து அமைதியாக இருக்குது. இது வக்ஃப் போர்டு, ஏன்னா வக்ஃப் போர்டு மாநில அரசின் கட்டுப்பாடு இல்லையா. வக்ஃப் போர்டு இந்த விஷயத்தில் துரிதம் காட்டலை அப்படின்னா அந்த வாரிசு தான் வழக்கு போடுறான். ஓகே. அப்போ அந்த வாரிசு அம்பானிக்கு எதிராக போடுறான்னு சொன்னால், அம்பானிக்கு எதிராக வழக்கு போடுறான்னு சொன்னால் சாதாரணமாக விசாரணைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ம். ஆதாரங்கள் இருந்தால் தான் விசாரணைக்கே எடுப்பாங்க. ம். அப்போது ட்ரிபுனல் பெஞ்சில் விசாரிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இது வக்ஃப் இடம், ம். அவங்க கரீம்பாய் இப்ராஹிம் ஷா அன்கோ அவங்களுடைய ட்ரஸ்ட்டு தான் இது ம். 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 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே. உடனே மேல்முறையீடு ஹைகோர்ட் போகிறாங்க, மும்பை ஹைகோர்ட்டில்.
அங்கேயும் வந்து தீர்ப்பு சொல்லியது இது கரீம்பா இப்ராஹிம் ஷா அன்கோ வக்பு இடம் தான். ம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. ம். இப்போ இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த விஷயம் ஆமா. இப்போ அந்த வாரிசுகள் எவனோ ஒரு 2 பேரையும் கையில் போட்டு ம். இந்த இடம் வக்புக்கு சொந்தம் இல்லை, புரிதுங்களா உங்களுக்கு? அந்த இடம் வக்புக்கு எதுவும் சொந்தம் இல்லைங்க, எனக்கு தாங்க சொந்தம். ம். ஆனால் வக்பு வந்து தேவையில்லாமல் இதில் தலையிடுது. ஏன்னா இன்றைக்கி பொருளாதார தேவை எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. புரியுது. அப்போது எங்களுக்கு தான் தேவை, இது வக்போடு தலையிடக்கூடாது, இது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வாரிசுகளே சில பல பேர் நீதிமன்றத்தில் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த இடம் வந்து அந்த வக்புக்கு போகாது, அது அந்த தனிநபர்களுக்கு மாறும். திருத்தம் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் அதுக்கு முன்னாடி அப்ப அதுதான் இப்போ 1995 ஆக்டே எடுத்துக்கிட்டோம்னா அது 1995 ஆக்டை இப்போ கொண்டு வர மாட்டாங்கல்ல. ஓகே. இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த இடம் வந்து அவங்களுக்கு சொந்தமாயிடும். யாருக்கு? அந்த தனிநபர்களுக்கு. இல்ல சார், திருத்தம் கொண்டு வராம 1995 ஆக்டே நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப அந்த நிலத்தை பெற்றிருக்க முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, பெற முடியாது இல்லையா? 1995 ஆக்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது பெற முடியாது. ஓகே. ஏன் சொன்னால் அது வந்து வக்பு கண்ட்ரோல் ஆயிடுது. ஓகே. வக்பு என்பது அண்டர்டேக் பை கவர்மெண்ட் இடத்த வந்து விற்கவும் வாங்கக்கூடாது, வக்பு இடமும் விற்கவும் வாங்கக்கூடாது. லீஸ் தான், ஃபார் லீஸ் தான். இப்போ கோயில் இடத்துல பட்டாப்பட்டு விற்க முடியுமா? முடியாது. லீஸுக்கு வாங்கலாம், 90 வருஷம் 50 வருஷம்னு வாங்கலாம், புரியுதுங்களா? ஆனால் மாதம் மாதம் வந்து தர வாடகையை வந்து கோயிலுக்கு கட்டணும். அதேமாதிரி தான் வக்பு இடங்களை தர வாடகையை வக்போடு கட்டணும். இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ இது தனிநபர் இடம் வந்துன்னு சொன்னால் அதான் நீ வந்து சீக்கிரமாக வந்து அந்த தனிநபரை கூப்பிட்டு, ஏன்னா 15,000 கோடி ரூபாய் இடம்னு சொன்னால் ஒரு 500 கோடி ரூபா கொடுத்து இப்போ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதுன்னா அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டுவாங்கல்ல. இப்போ வக்போ வக்பை யூஸராக இருந்ததுன்னா அப்படி விற்க முடியாது இல்லையா? நீ ஏன் வித்தன்னு கேள்வி எழுப்போம். ஓகே. இப்போ வக்போர்டு வந்து காசு வாங்கிட்டு அமைதியாக இருந்துட்டாலும் இப்போ ஒருத்தர் கேஸ் போட்டு அந்த விஷயத்தை பெருசாக்கினார் பாருங்க, அதேமாரி என்ன மாரி 4 பேர் கேஸ் போடுவோம். அப்போ எல்லாரையும் வந்து எந்த நேரத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, சர்ச்சை ஆகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும்னு சொன்னால் ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடை அழிக்க முடியாது, பக்கத்தில் ஒரு பெரிய கோடாக போடணும். அப்போ அந்த பெரிய கோடுனா சட்டத்திருத்தையும் மாற்று. அப்போ புதிய சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் தனிநபர் என்ன ஆகும்னா வக்போர்டு கையில் இருக்கிறது தனிநபர் கைக்கு மாட்டுவாங்க. தனிநபர் கையிலேருந்து அதான் நீ நினச்சாலும் வாங்கிட்டு வரா இல்லையா? வாங்கிடுவாங்க. இதுதான் சிம்பிள். அப்போது பள்ளிவாசல்களையோ மதரசாக்களையோ தர்காக்களையும் இடிக்கலாம், தரைமட்டமாக்கலாம், அபகரிக்கலாம். அம்பானியுடைய இடத்த அம்பானிக்கு சொந்தமாக்கலாம். இது எல்லா சரத்துகளும் உள்ளடக்கப்பட்டு தான் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்த மசோதா. ஆனால் இப்போ அம்பானி அவர்கள் அந்த நிலத்தை கைப்பற்றிட்டாங்க, அதில் மிகப்பெரிய மாளிகை மாதிரி கட்டிட்டாங்கன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 15,000 கோடி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். 15,000 கோடியா 15 லட்சம்? ஆமாம், 15,000 கோடி ஊடகங்களில் வர செய்தி தான், நமக்கு என்ன, நம்ம போய் பார்த்தது கூட இல்லை. ஓகே. ஆனால் இப்போ இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இப்போ தானே சார் கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி சார் அப்ளிகபிள் ஆகும்? இல்லை, அதுதான் இப்போ வந்து அந்த சட்ட திருத்தம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது முன்னாடி உள்ளது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தின் அடிப்படையில் அந்த இடத்தினுடைய பிரச்சனையை கலப்புவாங்க. புரியுது உங்களுக்கு? இல்ல அதுதான் கேட்டேன். நீங்க கேட்கறது எல்லாம் சொன்னா இது வந்து ஏற்கனவே கட்டப்பட்ட ஒரு விஷயம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் இது செல்லுபடி ஆகுமான்னு நீங்க கேட்குறீங்க. ஏற்கனவே இருக்கிற செல்லுபடி ஆகாது. இப்போ வந்து இருக்கிற அடிப்படையில் வந்து இது நான் உரிமை கொண்டாடலாமா இல்லையா? இப்போ இந்த இடமா என்னுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த இடத்த நான் உரிமை கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் போய் முறையிடுறேன். இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்குங்க, அந்த சட்டத்தை அடிப்படையில் எனக்கு இந்த இடம் எனக்கு வேணுங்கன்னு கேட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது அம்பானி இடத்துக்கு மட்டும் இருந்தால் பரவாயில்ல, அம்பானி இடத்துக்கு மட்டும் இல்லை, இது போல் கேன்வாபி சம்பல் மாவட்டத்தில், அதான் இது யூபி சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஜாமியா பள்ளிவாசல், இன்னும் வந்து இருக்கு நாடு முழுக்க. அவங்க ஒரு பெரிய இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களையும் அழிச்சிட்டு எப்படி ராமர் கோயில் கட்டினாங்களோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. நடக்குது வாய்ப்பு இல்லை, அதை நடத்துறதுக்கு தான் இந்த இதுவே. ஓகே, இது எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி.